முதலமைச்சர் இருக்கிறாரு, காலையில என்ன பண்றாரு, என்ன நிகழ்ச்சி, அடுத்து எங்க பேசுறாரு, என்ன கூட்டம் அப்படின்னு தினப்படிக்க எங்களால பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்கள் அவரோட அன்றாடம் என்ன? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்ல குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே? அப்ப மத்த நாள்ல கம்பல்சரி குடிக்க மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெலோ, மத்த நாள்ல டெஃபினட்டா குடிப்பேன். அவரோட ருட்டீன் என்ன, அவர் என்ன பண்றாரு, எதுவுமே ஒண்ணுமே தெரியலையே. இப்போ திமுக அதிமுக அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுறது வேற, கட்சியினுடைய தாவிக்கருடைய தலைவர் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு, கண்டிப்பா பேசுவார், பண்ணிருக்காரு, கண்டிப்பா பேசுவார். எம்புட்டு மெதுவாயா, அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. போ செத்து போ. கரூர் நிகழ்வு நடக்காம இருந்திருந்தா பல மாவட்டங்கள்ல எங்க தேர்தல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமா நடந்திருக்கும். எல்லா இஷ்யூஸ பத்தியும் தலைவர் பேசுறதா தான் இருந்தது. இதை என்ன நம்ப சொல்றியா? இப்பயும் புதுச்சேரி சேலம் போயிட்டு தானே இருக்காரு, பேசிட்டு தானே இருக்காரு. நான் சொல்றேன், நான் என்ன முடிச்சிடறேன். இப்ப சேலத்துல கூட என்ன நடந்தது, எங்க 5000 பேருக்கு மட்டும்தான் இருக்கு. கரூர்ல வந்து நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கல, அது காவல்துறையினர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இங்க காவல்துறையினர் ஏதாவது எடுத்தா எங்களை நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னா இது நியாயமா? இப்ப என்னங்கறதுக்கு கரூரை கடந்துட்டு நம்ம அப்படி பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது. அதுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக எந்த இடத்துலயாவது அவரு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணிருக்காரா சார்? பொது சபையில ஒரு அப்பாலஜினோ ஒரு மன்னிப்புனோ இப்ப வரைக்கும் வரலையே, அதுக்கு ஒரு க்ளோஷரே இல்லையே. திரும்பவும் சொல்றோம், மக்கள் பாதுகாப்பு காவல்துறையின் முதன்மை பணி. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு குடுவேன். திருப்பி சொல்றேன், காவல்துறைக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கிறது. ஆஸ் அ பார்ட்டி உங்களுடைய கட்சியினுடைய ஒரு கூட்டம் அங்க நடக்குதுங்க போது அந்த கட்சியினுடைய தலைவரா தார்மீக பொறுப்பெடுத்து அட்லீஸ்ட் ஒரு அப்பாலஜி, ஒரு மன்னிப்பு பொதுச்சபைக்கு சொல்ல வேண்டியது ஒரு கடமையா அவர் நினைக்கலையா? தலைவர் அவர்கள் வீடியோ வெளியிட்டாரு. அதுல 4 நாள் கழிச்சு தலைவர் அவர்கள் கரூருக்கு போய் தான் மக்களை சந்திக்கணுங்கிறத அவர் ரொம்ப விரும்பினார். ஏன்னா கடைசி நேரத்துல எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்திருந்தா இன்னும் பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற பிளான் இருந்தது. அதனாலதான் அங்க வந்து இங்க வர வச்சு பார்க்கப்பட்டது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப 2 வருஷத்துல இவ்வளவு ஒரு முதன்மை சக்தியா வளர்ந்திருக்கோம். முதன்மை சக்தியா? கண்டிப்பா. எப்படி நீங்க எதை வச்சு இல்லன்னு சொல்றீங்க சொல்லுங்க? நீங்க எதை வச்சு ஆமான்றீங்க? சபாஷ், சரியான போட்டு. தலைவர் அவரோட இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். ஒரு நீங்க லீடரா ஒரு சிஎம் இருக்கிறப்ப பாப்பீங்க. அதெல்லாம் நடந்தாதானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் டிவிகேக்கு மட்டும்தான் உறுதியான கட்டமைப்பு இருக்கு. டேய், என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியெல்லாம் போய் சொல்லாதடா, பக்கத்துல தான் பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு. இதோ இரு, போன் பண்ணு. அவரு பனையூர்லயே இருந்துட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற கமெண்ட்ஸை தவிர்க்கவே முடியலையே, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க மேடம் இருப்பாங்க. No sudu, no sarnai, no problem. It's brand.